கன்னி வீட்டில் எந்த கிரகம் இருந்தால் என்ன பலன்? 12 ராசி வீடுகள் பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா? இதுல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேலையை செய்யும். ஒரு கிரகம் அதோட வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கிரகம் ஜாதகத்தை டேக் ஓவர் பண்ணிடும். இப்போ ராசி பலன் வீடியோ சீரீஸ்ல இந்த வாரம் நம்ம பார்க்க போறது கன்னி ராசிக்கான ராசி பலன். அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம். கன்னி ஒரு உபய ராசி, புதனுடைய அறிவு வீடு. கன்னி ராசிக்கு புதன் அதிபதியா வருவாரு. சிஏ, ஸ்பேஸ் ரிசர்ச், ஐடி இண்டஸ்ட்ரி மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் இவங்களுடைய ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுவும் பர்டிகுலரா பௌர்ணமியில பிறந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இது கண்டிப்பா இருக்கும். புதனை வித்யா காரகன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ எஜுகேஷன் பத்தின விஷயங்கள் எல்லாமே கன்னி வீடு அண்ட் புதனோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நல்ல ஐக்கியூ இருக்கும். லாட் ஆஃப் கன்னிராசி பீப்புள் ஆர் குட் அட் பப்ளிக் ஸ்பீக்கிங். நல்ல ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியா அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் பர்டிகுலரா பௌர்ணமி டைம்ல பிறந்த கன்னி ராசிக்காரங்க, பௌர்ணமி அண்ட் வளர்பிறை அந்த டியூரேஷன்ல பிறந்திருப்பாங்க இல்லையா, கன்னி ராசிக்காரங்களுக்கு இது கண்டிப்பா இருக்கும். அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் அனாலிசிஸ் கூட தேவையில்லை, அது கன்ஃபார்மா சொல்லிடலாம். ஓகே, இது என்னென்னமோ நீங்க சொல்றீங்க, அதுக்கான சைனே தெரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுடைய ராசியான கன்னியும் ராசி அதிபதியான புதனும் சனி, செவ்வாய், ராகு மாதிரியான பாவ கிரகங்களால பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஆல்ரைட், சனி பயிற்சி, குரு பயிற்சி, அப்புறம் ராகு கேது பயிற்சி இந்த 2025 அப்புறம் 2026 பாதி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்த்துடலாம். கன்னி ராசிக்கு சனி பயிற்சி கும்பம் ராசில இருந்து மீனம் ராசியில நடந்திருக்கு. உங்க ராசிக்கு 7வது இடத்துல சனி இருக்கு. பார்வையால பாக்கியஸ்தானத்தையும் உங்க ராசியையும் வீடு, வாகனம், கல்வி இதெல்லாம் குறிக்கக்கூடிய 4வது இடத்துலயும் சனியுடைய பார்வைப்படுது. குரு பயிற்சி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 10வது இடம், ஜீவனஸ்தானமான 10வது இடத்துல குரு பயிற்சியாய் வந்திருக்கு. குரு உங்களுக்கு சில பிசினஸ்ல நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப ப்ராக்ரெசிவான விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். நல்ல ரெவன்யூ மேக் பண்ணலாம். எல்லாமே இதுக்கான ஃபேவரபிளான டைமா இருக்கு. குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு 2, 4, 6வது இடத்துல விழுது. தனம், வாக்கு, குடும்பம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய தனஸ்தானம் இதுல விழக்கூடிய அந்த குருவுடைய பார்வை இந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே ஒரு நல்ல பெட்டர்மெண்ட்டை கொடுக்கும். சனியுடைய பார்ட் என்னன்னா, உங்க ராசிக்கு 7வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி உங்க ராசியை பாக்குது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குது, பாக்கியஸ்தானத்தை, 4வது இடத்தையும் பாக்குது 10வது பார்வையா. வீடு, வாகனம், கல்வி, தாய் இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இந்த 4வது இடத்துல விழக்கூடிய இந்த சனியுடைய பார்வை இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கெடுக்குங்க. அகெயின் குருவுடைய அந்த பார்வையால கெட்டு போன இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். குருவுடைய பார்வை இதை செழிப்பாக்கும். உங்களுக்கு கேட்க கான்ட்ரடிக்டா இருக்கலாம், பட் திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். குரு சனி பார்வை கெடுத்து அகெயின் குரு பார்வை அதை வளர்க்கும். உங்களுடைய வீடு, வாகனம், கல்வி, தாய் மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுல பெட்டர்மெண்ட்டை பார்ப்பீங்க. ஓகே, உங்களுக்கு ராசி மேல விழுது இல்லையா சனியுடைய பார்வை, இது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் இல்னஸ் வந்துட்டே இருக்குங்க. த்ரூ அவுட் திஸ் இயர் இப்படிதான் இருக்கும். குரு பார்வையும் இல்லை உங்க ராசிக்கு, அதனால அது சரியாறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி. கொஞ்சம் இல்னஸ் இப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இது விச் இஸ் கண்ட்ரோலபிள் தான். கொஞ்சம் மருந்து சாப்பிட்டா சரியாகிற மாதிரியான இல்னஸ் தான் இருக்கும். கன்னிராசிக்காரங்க யாரை வேணா பாருங்க, கொஞ்சம் சிக்காயிட்டே இருப்பாங்க இந்த டியூரேஷன்ல. அப்ராட்ல இருக்கிறவங்க, ஜாபுக்காக அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்க, எஜுகேஷன் பர்பஸ்க்காக விசா ப்ராசஸிங் பண்றவங்க, அங்கேயே இருந்துட்டு பிஆர்க்காக ட்ரை பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஃபேவரபிளான டைம். இதுக்கு 12ல் இருக்கக்கூடிய அந்த கேது சப்போர்ட் பண்ணும். இந்த டைமை நீங்க உங்களுக்கு பெனிஃபிஷியலா யூஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் உங்களுக்கு சனியுடைய பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல படுது இல்லையா, 9வது இடம், நேட்டிவை குறிக்கக்கூடிய அந்த 9வது இடத்துல சனியுடைய பார்வை படுறதுனால பூர்வீகம் கெடுது. பூர்வீகத்துல ஆல்ரெடி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பூர்வீகத்துல இருக்க முடியாது. அப்ராட்ல தான் இருக்கிறீங்கன்னா நேட்டிவ் டிராவல் பண்ண முடியாது இந்த டியூரேஷன்ல. ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இப்போ நம்ம தம்ப்நெயில் கண்டென்ட், கன்னி வீட்டில் எந்த கிரகம் இருந்தால் என்ன பலன்? சுப கிரகங்கள் இருக்கணுங்க. குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன் மாதிரியான சுப கிரகங்கள் கன்னி வீட்டுல இருக்கணும்.
ஓகே. நான் வந்து இப்போ கன்னி ராசி தான். ஆனா பிறந்தது வந்து பௌர்ணமிக்கு அடுத்த நாள். அப்ப தேய்பிறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. உங்களுக்கு பௌர்ணமி முடிஞ்சு பஞ்சமி அப்படின்னு ஒரு திதி வரும். 5 நாள் வரைக்கும் அந்த மூனோடைய அந்த ஷேப் வந்து ரீட்டைன் ஆகும். மூன் வந்து ஸ்பியரா இல்ல சர்க்கிளா அப்படின்னு நம்மளால அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஒரு ஃபிளாட்டர்ன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லலாமா? அந்த ரவுண்ட் ஷேப் அது வந்து இருக்கிற வரைக்கும் அது மூனை வந்து ஒரு சுபகிரகமாவே வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சுபகிரகங்கள். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கன்னி வீடு நல்லா இருக்கும். கன்னி வீடு செழிப்பாகும். சுக்கிரன் வந்து கண்ணில நீசமாகும். ஆனா சுக்கிரன் தான் நீச சுக்கிரனே தவிர இட்ஸ் குட் ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் தட் கன்னி ராசி. கன்னி ராசி அந்த நீச சுக்கிரனுடைய ஸ்ட்ரென்த்னால ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்படி இருந்துச்சுன்னா அந்த கன்னி ராசிக்காரங்க நல்லா குட்டா இருப்பாங்க. ஐக்கியூ மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயுமே ஸ்பேஸ் ரிசர்ச் இதுலலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. பாவ கிரகங்களான சனி, செவ்வாய், ராகு இதெல்லாம் கேது வந்து பாவ கிரகமா சேர்க்க மாட்டோம். ஆனா சனி, செவ்வாய் மாதிரியான பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ வாங்குச்சுன்னா கேதுவும் வந்து பாவ கிரகம் தான். ஓகே. ஆனா இந்த மிச்ச ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த பாவ கிரகங்களால அந்த கன்னி வீடு கெட்டு போயிருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் ஐக்யூ, மேத்ஸ் ஸ்கில், பப்ளிக் ஸ்பீக்கிங் இதுலலாம் லேக் ஆகக்கூடிய பர்சனா இருப்பாரு. 12வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேது உங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க இப்போ கொஞ்சம் இன்வால்வ் ஆயிருப்பீங்க. உங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல வேற ரிலீஜியன் பீப்புள்னால கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 6வது இடத்துல ராகு இருக்கு இல்லையா? குருவுடைய பார்வை வாங்கி தான் இருக்கு ராகு. பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் ஒர்க் பிளேஸ்ல. மற்ற ரிலீஜியன் வேற உங்க ரிலீஜியன் தவிர வேற ரிலீஜியன் பீப்புளால இந்த டிஃபிகல்டிஸ் நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ கன்னி ராசிக்கு கண்டக சனி போயிட்டு இருக்கு. ராசிக்கு 7ல இருக்கு சனி. இது கண்டக சனின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு 2.5 yearsல அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா இப்பவே உங்களுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸு, உங்களுடைய கெரியர் இது எல்லாத்தையுமே வந்து சேஃப்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசி பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நீங்க கன்னி ராசியாவே இருக்க வேண்டாம். வேற ஏதாவது ராசியா இருப்பீங்க. ஆனா உங்க ஜாதகத்துல 12 ராசி வீடுகள் இருக்கு இல்லையா? அதுல இந்த கன்னி வீடு குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன் மாதிரியான சுப கிரகங்களால ஆக்டிவேட் ஆகி சுபகிரகங்களுடைய ஒளிப்பட்டு இல்ல கிரகங்களே அந்த வீட்டுல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கன்னி வீடும் புதனுடைய ஸ்ட்ரென்த்தும் புதனும் இதே மாதிரி ஸ்தான பலமோ இல்ல குரு சுக்கிரன் மாதிரியான சுப கிரகங்களால சுபத்தன்மை அடைஞ்சிருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் நான் ப்ரீவியஸா சொன்னேன் அந்த ஐக்யூ, மேத்ஸ் ஸ்கில் ரிசர்ச்ல எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாரு. ஓகே. இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியே எடுத்துக்கோங்களேன். ஐடி இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் ஆல் அபவுட் கோடிங் இல்லையா? ஆனா ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு பர்சன் இருக்கிறாரு. ஆனா அவருக்கு கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? ஐடில இருக்கிறதுக்கு புதனுடைய ஸ்ட்ரென்த்தும் அந்த கன்னி வீடும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சில பேரு அந்த தசாபுத்தினால தப்பான தசாபுத்தி ஏதாவது நடந்திருக்கும். அவங்க லக்னத்துக்கு மேட்ச் ஆகாத தசாபுத்தினால உள்ள வந்திருப்பாங்க. சில பேருக்கு கரெக்டான தசாபுத்தி தான் நடக்கும். ஆனா புதன் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும், கன்னி வீடு டேமேஜ் ஆயிருக்கும். இல்லைன்னா அந்த கன்னி வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், புதன் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி இருப்பாங்க. இப்படி இருந்துச்சுன்னா இல்ல புதன் வந்து கொஞ்சம் சுபத்தன்மையும் கொஞ்சம் பாவத்தன்மையும் கலந்து இந்த மாதிரியான ஒரு பர்த் சார்ட்ல பிறந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்கும். ஆனா they don't want to go much into it. கோடிங்குள்ள அந்த கோடிங் பார்ட்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். கொஞ்சம் இந்த ஸ்க்ரம், பீப்புள் மேனேஜ்மெண்ட் மாதிரியான விஷயங்களுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. கோடிங்ல இருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகணும்னு நினைப்பாங்க. ஓகே. உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு, புதனும் நல்லா இருக்கு, கன்னி வீடும் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் எந்த ராசிக்காரரா வேணா இருக்கலாம். ஆனா உங்க ஜாதக கடத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த பர்சன் கோடிங்ல ரொம்ப சூப்பரா இருப்பாரு, ரொம்ப பேஷனேட்டா செய்வாரு. ஸோ அதுதான். ஆல்ரைட், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்க நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா இல்லை ரிலேட் ஆகலைன்னா கூட எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.